ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் கூடி கர்த்தருடைய நாமத்தை ஆராதிப்பது நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய பாக்கியம். ஆகவே நாம் சந்தோஷமாய் இந்த புதிய மனமகிழ்ச்சியின் ஆராதனை வேளையில் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நாம் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு ஆண்டுடைய நாமத்தை எல்லாரும் கண்களை மூடி மிகுந்த பயபக்தியோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் எல்லாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம் ஐயா. கடந்த நாட்களெல்லாம் தெய்வம் நல்லவராக இருந்து கர்த்தர் நடத்தி வந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல, தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல, ஆண்டவரே எத்தனையோ கண்ணீரின் பாதைகள் வந்த போதும் ஆண்டவர் தேற்றீர் ஐயா, தயவாய் நடத்தினீர். எவ்வளவு நல்ல ஆண்டவர் ஐயா. உம்முடைய கிருபைகளுக்காக, உம்முடைய வல்லமைக்காக, உம்முடைய தயவுக்காக, உம்முடைய அன்புக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டு இருக்கிற இடத்துல ஹல்லேலூயா, சின்ன பிள்ளைகள், பெரியவர்கள், முதியவர்கள் குடும்பமாய் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். எங்கே ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. கர்த்தாவே, நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. முழு உள்ளத்தோடு உன்னாமம் பாடி புகழுவே. முழு உள்ளத்தோடு உன்னாமம் பாடி புகழுவே. எங்கே சுராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். எங்கே சுராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் மிகவும் நல்லவராக இருந்து இந்த புதிய நாளில் தேவனை தொழுது கொள்ளும்படியாக, தேவனை ஆராதிக்கும்படியாக
கர்த்தர் கொடுத்த நல்ல சூழ்நிலைகளுக்காக கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் தேவனுடைய பிரசன்னம், அன்று மேல் மாடியில் தேவ பிரசன்னம் இறங்கினது போல இந்த காலை ஆராதனையில் தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு மேலும் பரிசுத்த ஆவியானவர் மகிமையா இறங்கி வரும்படி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்களோ அத்தனை எதிர்பார்ப்புகளையும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு விளங்க பண்ணும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒருவேளை சோர்ந்து போய் கண்ணீரோடு பாரத்தோடு அமர்ந்து தேவனை ஆராதிப்பார்களே, ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கண்ணீரை துடைத்து நன்மை செய்வதற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆராதனையின் தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வதற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவாதி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம் மத்தியில் வாசம் பண்ணுகிற மகிமையின் பரிசுத்த ஆவியானவரை எல்லாரும் கரந்தட்டி அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த ஆராதனை பகுதியை உம்முடைய மலர் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இங்கு நடக்கிற பரிசுத்த ஆராதனையில் பரலோகத்திலிருந்து கோடான கோடி தேவ தூதர்கள் கவனிக்கிறார்கள். எங்கள் உன்னதமான தெய்வம் இந்த ஆராதனையில் மகிமைப்படுகிறீர். அதற்காக நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து முழங்கால் படியிட்டு உம்மை ஆராதிக்கிறார்கள், உம்மை மகிமைப்படுத்துகிறார்கள். தகப்பனே, இதுவரை இல்லாத தேவ மகிமை, தேவ மகிழ்ச்சி உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். சிறு பிள்ளைகள், முதியவர்கள், வாலிபர்கள் எல்லாரும் சேர்ந்து குடும்பமாயுமே ஆராதிக்கிறார்கள். தேவன் இந்த ஆராதனை வேலையில பெரிய காரியங்களை செய்ய நீங்க மகிமைப்படுங்க. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தையை கொடுப்பது தேவ சித்தமோ அந்த வார்த்தையை கொடுத்து தேவன் பலப்படுத்துவீராக. சாட்சிகளாய் நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே. பிரைஸ் எல்லாம். நாம் இப்பொழுதும் அமர்ந்து தெய்வ சமூகத்தில் ஆண்டவரை பாடி ஆராதிக்க போகிறோம். நம்முடைய தேவன் துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற தெய்வம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த நாள் முழுவதும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற நாள். இந்த காலை ஆராதனையிலும் நீங்கள் உற்சாகமாய் இருக்கிறீர்கள், சந்தோஷமாய் இருக்கிறீர்கள். நிச்சயமாகவே ஜெப வீட்டில் என் ஜனங்களை மகிழ பண்ணுவேன் என்று சொன்னவர் ஆராதித்து பாடி மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் மகிழ பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆமென். தொடர்ந்து ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்துவோம். உங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிப்பதிலே மிகுந்த சந்தோஷமாயிருக்கிறது. எல்லோருக்கும் தெரிந்த பாடல், நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே, என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, இரட்சகரை நன்றி, இயேசு ராஜா நன்றி என்ற அந்த பாடலை பாடுவோம். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே போற்றி பாடுங்கள் என்று சங்கீதம் 47:6-7 பார்க்கிறோம். நம்ம எல்லோரும் அது போல கருத்துடனே முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு நம்ம பாடுவோம். நிச்சயமாக தேவன் அதில் பிரியப்படுவார். ஹல்லேலூயா. நல்லவர் நீர்தானே,
எல்லாம் நீதானே, நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே, நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே, நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே. என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, இரட்சகரே நன்றி, இயேசு ராஜா நன்றி. என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, இரட்சகரே நன்றி, இயேசு ராஜா நன்றி. நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே, நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே. எனது ஆற்றல் நீதானே, எனது பலனும் நீதானே, எனது ஆற்றல் நீதானே, எனது பலனும் நீதானே. என் கீதம் என் பாடல் எல்லாமே நீதானே, என் கீதம் என் பாடல்
அல்லேலூயா. இன்னொரு பாடலையும் கூட நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். தெரிந்த பாடல். உங்க பிரசன்னத்தால் நிரப்பும் ஐயா, உங்க வல்லமையை ஊற்றும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, உங்க மகிமையில் நான் மூழ்கணுமே என்ற இந்த பாடலை மகிழ்ச்சியோடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள், பூமியின் குடிகள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்ற வசனத்தின்படி நம்ம எல்லோரும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக அவர் துதியின் உடையை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே உங்க பிரசன்னத்தால் என்னை நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால் என்னை ஊற்றுங்க, மேலே ஊற்றுங்க, உங்க மகிமையினால் என்னை மூடிக்கொள்ளுங்க என்ற அந்த பாடலை நம்ம சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எப்படி ஆசாரிப்பு கூடாரத்துல தேவனுடைய மகிமை சூழ்ந்து கொண்டதோ, இப்பொழுது நம்ம துதிக்கும் பொழுது, நம்முடைய துதி பலிகளை கர்த்தருக்கு ஏறெடுக்கும் பொழுது, நம்முடைய இல்லங்களிலும் ஒவ்வொரு மேலையும் அவருடைய மகிமையை அவர் விளங்க பண்ணுவார். எனவே இந்த பாடலை உற்சாகத்துடன் சந்தோஷத்துடன் நம்ம சேர்ந்து பாடுவோம். தேவனுடைய நாமத்துக்கு மாத்திரமே மகிமை உண்டாவதாக. உங்க பிரசன்னத்தால் நிரப்பும் ஐயா, உங்க வல்லமையை ஊற்றும் ஐயா, உங்க பிரசன்னத்தால் நிரப்பும் ஐயா, உங்க வல்லமையை ஊற்றும் ஐயா, உங்க பிரசன்னத்தால் நிரப்பும் ஐயா, உங்க வல்லமையை ஊற்றும் ஐயா.
துதிக்கிறோம். உயர்ந்தவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எல்லோரும் கரங்களை தட்டி சேனைகளின் கர்த்தருக்கு நேராக, பரிசுத்த தெய்வத்திற்கு நேராக ஓரி மலர் ஷரர ஓரி கமலரவா. உன்னதமானவரே, அரியணையில் வீற்றிருக்கிறவரே, சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் கூப்பிடுகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம் ஆண்டவரே. மலர சந்தன ரகமா மரண ரகா. ஹல்லேலூயா. எல்லோரும் தேவனுடைய பிரசன்னத்திற்கு நேராக, தேவனுடைய மகிமைக்கு நேராக. ஹல்லேலூயா. ஜீசஸ். ஒரு நிமிஷம் அவருடைய பிரசன்னத்தில் மூழ்கினவராக, அவருடைய மகிமையில காணப்படுகிறவர்களாக அப்பாவை நோக்கி பார்ப்போமா? ஜீசஸ். அவர் உன்னதமானவர், அவர் துதிகளுக்கு பாத்திரர், அவர் துதிகளில் பயப்படத்தக்கவர், அவர் ஆராதனைக்குரியவர். ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். வாழ்வே வழியே, வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே, வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். இயேசுவே இரட்சகா, ஆசையோடே வாழ்த்துகிறேன். இயேசுவே இரட்சகா, ஆசையோடே வாழ்த்து. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே இரட்சகா, ஆசையோடே. இயேசுவே இரட்சகா, ஆசையோடே வாழ்த்துகிறேன். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவருடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. எல்லோரும் நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆண்டவருக்கு நேராக ஒப்பு கொடுப்போம், நம்மையே அவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன். உயிருள்ள திருப்பலியாய்
வரம் பெருகணும், நாங்கள் சிறுகணும். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா புகழ்ச்சியும், மேன்மையும், ஞானமும், வல்லமையும் எல்லாமே உமக்கு மாத்திரமே அப்பா. தொடர்ந்துள்ள பகுதிகளை நீர் பொருட்படுத்திக் கொள்ளுங்க, எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லோரும் எழுப்பி நிற்போம். நாம் மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதி 130வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தாவே, ஆழங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. சேர்ந்து வாசிப்போம். அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களின்றும் மீட்டுக் கொள்வார். ஆமென். எல்லாரும் உட்காருவோம். இந்த நாளிலும் அறிவிப்புக்கு நேராக நாம் கடந்து செல்கிறோம். எல்லாரும் கவனமாய் நீங்கள் கேட்டு இதன்படி நீங்கள் கடைபிடியுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது, நாம் வேலைகளுக்கு செல்லுகிறவர்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் வேலைகளுக்கு செல்லும் பொழுது கவனமாக கடந்து செல்லவும். யாரிடத்திலும் நீங்கள் பேசும் பொழுதும் நீங்கள் இடைவெளி விட்டு நீங்கள் பேச வேண்டும். அன்பின் மிகுதியினால் கைகளை பிடித்தோ அதிகமாக நீங்கள் பேசுவதிலே கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக, நாம் இந்த வியாதிக்காக, கொரோனா வைரஸுக்காக நாம் இந்தியாவிலே மிகவும் குறைவாய் காணப்படுகிறது. ஆனாலும் அநேக ஜனங்கள் ஆஸ்பத்திரிகளில் இருக்கிறார்கள். ஒரு சிலர் மரணத்தையும் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். நாம் செபித்தது போதும் என்று சொல்லி நாம் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய செபத்திலே இந்த வியாதிக்காக பாரத்தோடு நாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் அதிகமாக ஒவ்வொரு நாளும் இதற்காக பாரப்பட்டு நீங்கள் செபியுங்கள். செபம்தான் நமக்கு ஜெயத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. நீங்கள் செபிக்கும் பொழுது தேசத்துக்கு ஒரு மாற்றம், உலகத்துக்கே ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். இந்தியா தேசத்துக்கு மட்டும் நீங்கள் செபிக்கக்கூடாது, உலகமெங்கிலும் ஒவ்வொரு நாடுகளையும் நாம் நினைவு கூர்ந்து நம்முடைய செபத்திலே செபிப்போம். ஆனால் கர்த்தர் நிச்சயமாக சீக்கிரத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து கர்த்தர் நம்மளை மகிழ்ச்சிக்குள்ளாக்குவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்காக நாங்கள் குடும்பமாக செபிக்கின்றோம். பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க. ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். எதை குறித்தும் நீங்கள் பயந்து கலங்கி நிற்க வேண்டாம். என்ன நடக்குமோ என்று சொல்லி காணப்பட வேண்டாம். உங்களுக்காக திரைப்பிலே நின்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் நினைவு கூர்ந்து குடும்பமாக நாங்கள் காலையில் மாலையில் டைம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நாங்கள் செபித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுக்காக விசுவாச அறிக்கைகளை நாங்கள் பதிவு செய்து யூடியூப் மூலியமாக அனுப்புகிறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் அதை அறிக்கை செய்து செபியுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வருகின்ற இந்த வாரத்திலே நாட்களிலே நாங்கள் உங்களுக்கு ஜெப குறிப்புகளை நாங்கள் அனுப்புவோம். பிள்ளைகள் 2 மணி நேரம் செபிக்க வேண்டும். பிள்ளைகள் மட்டும், எங்கெங்கெல்லாம் பிள்ளைகள், ஒவ்வொரு குடும்பத்திலும் பிள்ளைகள் இருக்கிறீர்கள், உங்கள் பிள்ளைகளை ஒரு 2 மணி நேரம் செபிப்பதற்கு நாங்கள் எப்படி செபிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அதை அனுப்பி வைக்கிறோம். அதற்காக உங்கள் பிள்ளைகளை நேரங்கள் எடுத்து பெற்றோர்களாகிய நீங்கள் அதற்கு கவனம் செலுத்தி அந்த டைமுக்கு நீங்கள் உட்கார வைத்து நீங்கள் அவர்களை செபத்திலே அவர்கள் பழகுவதற்கும் ஒரு மிகவும் ஒரு நல்ல நேரமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாலிபர்கள் மட்டும் கூடி செபிப்பதற்கு ஒரு நேரத்தை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம். அந்த நேரத்தையும் அதற்குரியதான ஜெப குறிப்பையும் நாங்கள் உங்களுக்கு தெளிவாக நாங்கள் அனுப்புவோம்.
அடுத்ததாக கணவர் மனைவி என்று சொல்லி அவர்கள் மட்டும் ஒவ்வொரு வீடுகளிலும் குடும்பமாய் இணைந்து நாங்கள் சொல்லுகிற அந்த டைமில் உட்கார்ந்து ஜெப குறிப்புகள் அனுப்பி வைப்போம். அதற்காக கணவர் மனைவி மட்டும் நீங்கள் இணைந்து நீங்கள் செபிக்கும்படி நாங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக முதியவர்களுக்கென்று ஒரு நேரங்களை நாங்கள் சொல்லுகிறோம். அந்த நேரத்தில் வயதானவர்கள் முதியவர்கள் மட்டும் இருந்து ஒருவேளை உங்களுக்கு படிக்க தெரியவில்லை என்று சொன்னால் 1 மணி நேரம் உங்களுக்கு கொடுக்கிறோம். உங்கள் பேர பிள்ளைகளையாவது யாராவது படிக்கக்கூடியவர்களை அருகாமையிலே நீங்கள் அமர்த்தி அவர்கள் இந்த ஜெப குறிப்புகளை சொல்லும் பொழுது உங்களால் தெரிந்த வார்த்தைகளை சொல்லி வயதானவர்கள் நீங்கள் செபிப்பீர்களே ஆனால் நிச்சயமாக சீக்கிரத்திலே நாம் தேசத்திலே ஒரு மாற்றுதலை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் நம் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நல்ல நேரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். விசேஷமாக குடும்பமாய் இருப்பதற்கு ஒரு நல்ல நேரம். இந்த நேரம் இனி நமக்கு கிடைக்காது. இந்த நேரத்திலே நாம் காலையிலும் மாலையிலும் குடும்பமாய் இணைந்து ஜெபிக்க ஆண்டவர் ஒரு நல்ல நேரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் தொழில்கள், போக முடியாத சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் நாம் இணைந்து ஜெபிப்பதற்கு இந்த நேரத்தை நாம் தவறவிடக்கூடாது. குடும்பமாக இணைந்து குடும்ப ஜெபங்களிலே நாம் அதிகமாக பாடல்களை பாடி நமக்கு ஜெபிப்பதற்கு கர்த்தர் நல்ல தருணத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். சொல்லப்பட்ட காரியங்களை நீங்கள் மனதிலே வைத்து அந்தந்த நேரங்கள் செல்லை எடுத்து நீங்கள் பெரியவர்கள் பார்ப்பீர்களே ஆனால் பிள்ளைகளை வழிநடத்துங்கள். வாலிபர்கள் முதியவர்களுக்கு சொல்லுங்கள், இந்த நேரத்திலே உங்களுக்கு ஐயா ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த நேரம் உங்களுக்கு ஜெபிக்கக்கூடிய நேரம் அம்மா அப்பா என்று சொல்லி அவர்கள் அந்த நேரத்திலே அமர்த்தி உங்கள் பிள்ளைகளையும் ஒருவரை அமர்த்தி அந்த ஜெபத்திலே வழி நடத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. நாம் இப்பொழுது ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கொரோனா வைரஸ் என்ற ஒரு கொள்ளை நோய் உலக நாடுகளை அச்சுறுத்தி கொண்டு இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம நியூஸில் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், நியூஸ் பேப்பரில் நம்ம படிச்சிருக்கோம். எல்லாருக்குமே தெரியும் இந்த கொரோனா வைரஸ் எவ்வளவு தீவிரமாக உலகையை பாதித்து கொண்டு இருக்கிறது என்று எல்லாருக்கும் தெரியும். நம்ம இப்பொழுது அதற்காக ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 46வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கிறோம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். அவர் மட்டும்தான் நம்மளுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் தான் நமக்கு பலனாக இருக்கிறார். நம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய உலகத்தையும் நாட்டையும் கண்டிப்பா நிச்சயமாக பாதுகாத்துக் கொள்வார். நம்ம ஜெபிப்போமா? எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. இருக்கிற இடத்திலேயே முழங்கால் படியிடுங்க. சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, முடிந்த வரைக்கும் எல்லாரும் முழங்கால் படி. நம்ம இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். நான் சிலவற்றை சொல்லுவேன், நீங்கள் அதற்காக பாரத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக நம்ம ஜெபத்தை கேட்க வல்லவராக இருக்கிறார். 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்க்கிறோம், எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் என்று நம்ம பார்க்கிறோம். நம் தேவனை நோக்கி பார்க்கணும், ஜபம் பண்ண ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம இன்னைக்கு மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பு வேறு வழியாக வரும். என் அன்பு பிரியமானவர்களே, தேவன் உங்களிடத்தில் என்னிடத்தில் தான் கணக்கு கேட்பார். ஜெபிப்போமா? முதலாவதாக இந்த வைரஸ் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஜெபிக்க போகிறோம் என்றால், இந்த ஸ்ப்ரெட் ஆகிறது, இந்த பரவுறதை தடுக்கணும். 1,70,000 பேர்கள் மரித்து விட்டார்கள், தன் உயிரை இழந்து விட்டார்கள். நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா 20,000க்கு மேற்பட்ட ஜனங்கள் இந்த கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டார்கள். அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இந்த கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்கணும். தேவன் தான் கிருபையாக இரக்கமாக நம்ம மேல இறங்கணும். பிரியமானவர்களே, ஜெபிப்போமா? இந்த கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறது தடுக்கணும். அடுத்ததாக பாதிப்பு, யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு சுகத்தை தேவன் தரணும். அமெரிக்கா போன்ற பல தேசங்கள்ல லட்சக்கணக்கான ஜனங்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். உலக நாடுகளில் கோடிக்கணக்கான ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
அவர்கள் நம்மளுடைய சகோதரர் நம்மளுடைய சகோதரிகளாக இருக்கிறாங்க. நம்ம தான் ஜெபிக்கணும். அடுத்ததாக இந்த பாதிப்பில் இருக்கிறவங்க நிறைய பேர் இறந்து விட்டார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கு ஆறுதல் தேவன் தரணும். ஒருவேளை பிள்ளைகளை இழந்திருக்கலாம், பெற்றோர்களை இழந்திருக்கலாம், உறவினர்களை இழந்திருக்கலாம், நண்பர்களை இழந்திருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் அவர்களுக்கு ஆறுதல் தரணும். இரக்கமாக இறங்கணும். எல்லாரும் முழங்கால் பண்ணிடுங்க. தேவனை நோக்கி பாருங்க. தேவனை இரக்கமாக இறங்குங்க என்று தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று 127ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தீங்கிலிருந்து தேவன் நம்மளை விலக்கி காக்கணும். எல்லாரும் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம். எல்லாரும் ஜெபிங்க, பாரத்தோடு ஜெபிங்க. தேவனே, இந்த கொரோனா வைரஸ்ல இருந்து முற்றிலுமாக எங்களை பாதுகாருங்க, முற்றிலுமாக இது ஸ்டாப் பண்ணுங்க என்று ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் ஜெபிங்க. தேவனை யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா, ஜெபிக்கின்றோம் அப்பா. சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கிறோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நீரே என்னை பாதுகாத்துக் கொள்கிறவராக இருக்கிறீர் அப்பா. யாரெல்லாம் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே ஸ்தோத்திரம், மிகுந்த ஆண்டவரே கொடூரமான வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கின்றேன் அப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீரே ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்பா, நீரே ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரே பிள்ளைகளை இழந்து போன சூழ்நிலையில் இருக்கிறார்களோ, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பெற்றோர்களை இழந்த சூழ்நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோம், அவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோம் அப்பா. இந்த ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன் கேளுங்க. நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அப்பொழுது ஒரு சகோதரி மருத்துவத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு அம்மா, அவருடைய பிள்ளைகள் சிறு குழந்தை தான், ஆனால் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பார்த்து ஆசைப்பட்டு 2 பேர் வராங்க. ஆனால் அம்மா குழந்தைய கிட்ட கூட்டிட்டு வரல, தூரத்தில் நின்று பார்க்குறாங்க அந்த குழந்தைய. ஆனாலும் அம்மா அந்த குழந்தை கூப்பிடுறாங்க, அம்மா வாங்க என்று. ஆனால் கிட்ட வர முடியல, கிட்ட வர முடியல, அந்த குழந்தை கிட்ட வர முடியல. ஒருவேளை நான் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையும் பாதிக்கப்பட்டுச்சுன்னா என்ன பண்றது என்று கிட்ட வராம தள்ளி நிற்கிறாங்க. என் அன்பு பிரியமானவர்களே, நம்ம ஜெபிக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மளுக்கு வந்துச்சுன்னா எவ்வளவு கஷ்டமாக இருக்கும், எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். தேவனை நோக்கி பாருங்க. தேவனே, இயேசுப்பா, இந்த கொரோனா வைரஸ் ஸ்டாப் பண்ணுங்க என்று கேளுங்க. சிறு குழந்தைங்க தயவு செய்து கேளுங்க. தேவனை நோக்கி பாருங்க. நம்மளுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, நம்மளுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து நம்ம எப்படி ஜெபிப்போம்? தயவு செய்து ஜெபிங்க. தேவனை நோக்கி பாருங்க. அவர் மன உருக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார். தேவன் ஒரு விஷயம் தேவனை நோக்கி பாருங்க. அப்பா, இந்த கொரோனா வைரஸை நிறுத்துங்கப்பா. இந்த கொள்ளை நோய் இந்த உலகத்தில் ஸ்ப்ரெட் ஆகிறத தடுத்து நிறுத்துங்க என்று கேளுங்க. நம்ம கேட்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயமாக பதில் தர வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் தேவனை நோக்கி பாருங்க. அப்பா, அப்பா என்று தேவனை நோக்கி பாருங்க. பெரியவர்கள் ஜெபிங்க, பாரத்தோடு ஜெபிங்க, அழுது ஜெபிங்க. நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக விண்ணப்பத்தை கேட்க வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் நோக்கி பாருங்க. அப்பா ஸ்தோத்திரம் என்று நோக்கி பாருங்க. இந்த கொரோனா வைரஸ் சீக்கிரத்தில் நிறுத்தப்பட்டு ஒரு நல்ல செய்தியை கேட்கணும். ஸ்டாப் ஆயிடுச்சு. உலகத்திலேயே உலக நாடுகளிலே ஸ்டாப் ஆயிடுச்சு என்ற செய்தியை கேட்கணும். யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அற்புதம் சுகம் நடக்கணும். அதற்காக ஜெபிங்க. ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே நம்மளுக்கு அடைக்கலமாக இருக்கிறார், மனதுருக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்க ஜெபிங்க. அடுத்ததாக சமாதானத்தை தேவன் தரணும். இந்த உலக ஜனங்களுக்கு ஒரு சமாதானத்தை தேவன் தரணும். யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம், சில
ஜெபிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக நம்ம ஜெபத்தை கேட்பார், நிச்சயமாக ஜெபத்தை கேட்பார். ஹalleluya. எல்லாரும் ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. சில இன்னும் பல நாடுகள்ல பயந்து கொண்டு இருக்கிறார்கள். நம்மளும் கூட வெளியே போன ஒருவர் நம்மளுக்கு பாதிக்கப்போர்கள் ஆயிருவோமே என்று பயந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே நமக்கு துணையாக இருக்கணும். தேவனே நமக்கு துணை, பயப்படாதே, நான் எனக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், திகையாதே, நானே உன் தேவன் என்று சொன்ன கர்த்தர். நம் தேவன் நம்மை முற்றிலுமாக பாதுகாத்துக் கொள்ளணும், முற்றிலுமாக பாதுகாத்துக் கொள்ளும். தேவன் நோக்கி பார்க்கிற நமக்கு எந்த நோய் அணுகக்கூடாது, அதற்காக ஜெபிப்போமாம். ஹalleluya ஹalleluya. தேவனே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே வைரஸ் ஆண்டவரே அப்பா இருந்தீங்கள பாதுகாத்துக் கொள்ளுங்க, முற்றிலுமாக ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நீரே ஒரு அற்புதத்தை எங்களுடைய வாழ்க்கையில செய்யுங்க. எங்களுடைய நாட்டில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்பா. ஆண்டவரே கிருபையாக இறங்கி ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தின் கரம் ஆண்டவரே ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் ஆண்டவரே படுவதாக, நீட்டப்படுவதாக அப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம். அடுத்ததாக மருத்துவத்துறையில் இருக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். போக்குவரத்து துறையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். தூய்மை பணியாளர்கள், அமைச்சர்கள், சுகாதாரத்துறை அமைச்சர்கள், அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அவர்கள் எல்லாம் நம்மளுக்காக, மக்களுக்காக பணியாற்றி கொண்டு இருக்கிறாங்க. நீங்க மருத்துவத்தை எடுத்துட்டீங்கன்னா டாக்டர்ஸ், நர்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்காக பணியாற்றி கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே அவங்களுக்கு எந்த பாதிப்பு வந்துடக்கூடாது, அவங்களுக்கு எந்த பாதிப்பு வந்துடக்கூடாது என்று நீங்க ஜெபிங்க. போக்குவரத்துல இருக்காங்க, தன்னுடைய பெற்றோர், தன்னுடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தை ஒதுக்கி விட்டு ரோட்ல வந்து நின்று கொண்டு இருக்கிறாங்க. ரோட்ல வந்து நம்மளுக்காக நின்று கொண்டு இருக்கிறாங்க. நம்ம தான் உணர்ந்து கொள்ளணும், நம்ம தான் வெளியே போகாம முடிந்தவரை அதை தடுக்கணும். அன்பு பிரியமானதற்காக நீங்க ஜெபிக்க. போக்குவரத்து துறையில் இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர்ஸ்க்காக ஜெபிக்கிட்டப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே தூய்மை பணியாளர்கள் அவங்க இருக்கிற குப்பைகள் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு, தூய்மை பணியாளர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு நம்மளுக்காக உழைத்துக் கொண்டிருக்க. நம்ம போல ஒரு மனிதர்கள், நம்மை போல ஒரு மனிதர்கள் அவர்களுக்கு பட்டுச்சுன்னா அவங்களுக்கு கொரோனா வைரஸ் அஃபெக்ட் ஆகும். ஆனாலும் மக்களுக்காக பணியாற்றி கொண்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு எனக்காக ரோட்ல கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். தேவன் தாமே ஒரு பாதுகாப்பின் கரம் அவங்களோடு கூட இருக்கணும். சுகாதாரத்துறையில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கணும். பல அமைச்சர்கள் சுகாதாரத்துறையில பணியாற்றுகிற உடனே வந்து செக் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதை விட லீடர்ஸ்க்காக ஜெபிக்க போகிறோம். பெரிய பெரிய லீடர்ஸ்க்காக ஜெபிக்க போகிறோம். சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் போன்றவர்கள் நம்மளுக்காக பல அறிவுரைகளை சொல்லிக் கொடுக்காது. நம்ம நிச்சயமாக கடைபிடிக்கணும், நிச்சயமாக கடைபிடிக்கணும். அன்பு பிரியமானவர்களே, நம்ம அதை கேட்டோம்னாவே போகுது. இதுபட்ட ஸ்ப்ரெட் ஆகுது, ஸ்டாப் பண்ணி முற்றிலுமாக அடக்க, முற்றிலுமாக நிறுத்தப்படும். அன்பு பிரியமான அதற்காக நம்ம ஜெபிப்போம். ஜெபிங்க ஜெபிங்க. சில பேர் வில்லேஜ் ஆஃபீஸுக்காக ஜெபிக்க போகிறோம். அவர்களும் வந்து ரோட்ல போய் நம்மளுக்காக விழிப்புணர்வுகளை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். எல்லாரும் ஜெபிங்க. தேவனை நோக்கி பாருங்க, தேவனை நோக்கி பாருங்க, தேவனை நோக்கி பாருங்க. சோசியல் ஒர்க்கர்ஸ், வாலண்டியரா நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. வாலண்டியரா வந்து ஒர்க் பண்ணி அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். நம்மளுக்கு யாருக்குமே இனிமே இந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்படக்கூடாது, ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது, யாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது என்று ஜெபிங்க. தேவன் தான் முற்றிலுமா நம்மளை பாதுகாத்துக் கொள்ளும். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன கர்த்தர் தேவன் நிச்சயமாக நம்மளை பாதுகாத்துக் கொள்ளணும். ஜெபிங்க ஜெபிங்க. தேவனை நோக்கி பாருங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மரணத்தில் நின்று அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். நம்ம நம்பிக்கை வேற இடத்துல இல்ல, தேவன் மேல மட்டும்தான் இருக்கு. அவர் நம்மை தப்புவிப்பார் என்று நாம் நம்பிக்கையோடு இருக்கிறோம். அன்பு பிரியே, நீங்க நோக்கி பாருங்க. தேவன் நான் உங்க மேலதான் நம்பிக்கை வைத்திருக்கிறப்பா, நீங்க என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று நீங்க தேவனை நோக்கி பாருங்க. கடைசியாக ஒன்றுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். லாக்டவுன்ல எல்லாருமே லாக்டவுன்ல இருக்கோம். ஆனால் சில பேருக்கு உணவு இருக்கிறது, நிறைய பேர் உணவு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஒரு நாளைக்கு ஃபுல்லாக பட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பல தேசங்களில் அன்றாட வேலை செய்கிறவங்க வேலையை ஸ்டாப் பண்ணதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். யாருமே பட்டினியாக இருக்கக்கூடாது. தேவன் எப்படியாவது மனம் இறங்கி அவர்களுக்கு ஏதாவது ஒரு வாசல்களை திறந்து அவர்களுக்கு உணவு கொண்டு செல்லப்படணும். நிறைய பேர் சோசியல் ஒர்க்கர்ஸ், வாலண்டியரா நிறைய பேர் கொண்டு போய் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க.
இருக்கிறார்கள். தேவன் இன்னும் நிறைய பேர் எழும்பணும், அவங்களுக்கு யாருமே சாப்பாடு இல்லை என்று இருக்கக்கூடாது. அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நிறைய இடத்துல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஒரு ரூம்ல அடைத்து கொண்டு என்ன பண்றது தெரியாம இருக்கிறாங்க. அவர்களுக்கு உணவு சப்ளை ஆகணும். தேவன் உதவி செய்யணும், தேவன் உதவி செய்யணும். பட்டினியாக இருந்து விடக்கூடாது. எல்லாரும் நோக்கி பாருங்க, நோக்கி பாருங்க, நோக்கி பாருங்க. தேவனே ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, அற்புதத்தை செய்யுங்க என்று நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. நம்ம ஜெபத்தை கேட்க வல்லவராய் இருக்கிறார். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களுமாய் இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். சிறு பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், பெரியவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக பதில் தருவார், நிச்சயமாக முடிவுண்டு. நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன கர்த்தர் நிச்சயமாக நம்ம நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுது பெரிய காரியங்களை செய்வார். ஒன்றே ஒன்று கடைசியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். யாரெல்லாம் பயத்தோடு இருக்கிறார்கள்? நான் நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருக்கேன். பெரியவர்கள் ரொம்ப பயத்தோடு இருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம அதற்காக ஜெபிக்கணும். யாரெல்லாம் பயத்தோடு இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஜெபிங்க, ஜெபிங்க. தேவனுடைய பயத்தை நீக்கி போடுவாராக. அவர்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இம்யூனிட்டி பவர் கம்மியா இருக்கு, எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும். ஒருவேளை நம்மளை தாக்கி விடுமோ என்று பயந்து கொண்டு இருக்கிறீங்க. அவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன், ஜெபிக்க போகிற தேவனே ஒரு ஆண்டவரே அப்பா பயத்தை நீக்கி போடுங்க அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே பலமுள்ள ஆவியை தாங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே பயத்தை ஆண்டவரே நீக்கி போடுங்கப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே இப்போது சில ஜெப குறிப்புகளுக்காக ஜெபித்திருக்கிறோம். தேவன் அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நிச்சயமாக வருகின்ற நாட்கள்ல ஒரு நல்ல செய்தியை கேட்போம். ஆமென், ஆமென், ஆமென். இந்த ஜெபத்தை தேவன் கேட்டபடியே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த ஆராதனையின் காலை வேளையில் தேவனுடைய சமூகத்திலே நாம் மிகுந்த பாரத்தோடு கர்த்தரை ஆராதிப்பதற்கும் நல்ல அறிவிப்புகளை கேட்டு ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் தொடர்ந்து அருமையான மகள் ஸ்நேகி அவர்கள் தேசங்களுக்காக ஜெபிப்பதை குறித்து பாரப்பட்டு சொல்லி ஜெபித்ததையும் நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாஸ்டமா சொன்னது போல தொடர்ந்து நீங்கள் தேவ சமூகத்தில் தேசத்திற்காக பாரத்தோடு கூட நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் தேசத்திற்கு நல்ல ஒரு முடிவை, நல்ல ஒரு எதிர்காலத்தை, நல்ல ஒரு சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தருவார். சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தருக்கு மகிமையாக இருக்கட்டும். இந்த நாளிலும் உங்களோடு கூட தேவன் என்னை பாரப்படுத்தின தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு நான் சுருக்கமாக கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தின பாரப்படுத்தின தேவனுடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எது நமக்கு இந்த நாட்களில் தேவையோ அதை மட்டும் ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கு ஆவியானவர் பாரப்படுத்துகிறார். பிரைஸ் எல்லாம். மீண்டும் ஒரு விஷயம் கூட அதே வசனத்தை வாசிக்கலாம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும், யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும், பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும், பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை, ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அதாவது உலகம் முழுவதிலும் தேவனுடைய ஏக்கம், தேவனுடைய விருப்பம், தேவனுடைய ஆதங்கம் என்னவென்றால் உலகத்தின் எல்லா குடிகளும்
பரிசுத்தம் அடைய வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த நாட்களிலே இந்த உலகம் முழுவதையும் அச்சுறுத்தக்கூடிய இந்த கொடிய நோய் பரவிக்கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே எல்லாருக்குள்ளும் ஆண்டவர் ஜெப ஆவியை ஊற்றியிருக்கிறார். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர்கள் வரையிலும் முழங்காலில் நின்று ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் தேவன் இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை எதிர்பார்க்கிறார், பரிசுத்தம். ஆண்டவருடைய நோக்கம் என்ன? எல்லாரும் தேவ சமூகத்திற்கு வர வேண்டும், எல்லாரும் தேவனை தரிசிக்க வேண்டும், தேவனோடு யுகா யுகமாய் காலா காலமாய் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு காரியத்தை நான் இந்த காலையில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கடந்த நாட்களிலே சபைகளிலே ஆண்டவர் இந்த நாட்கள் வருவதற்கு முன்பதாக, உலகம் முழுவதையும் இந்த கொரோனா அச்சுறுத்துவதற்கு முன்பதாக தேவன் சபைக்கு சில காரியத்தை பாரப்படுத்திக் கொண்டே இருந்ததை நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தத்தை குறித்து மிக தெளிவாக பாரத்தோடு, இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ முறை பலிபீடத்திலே பாவத்தை குறித்து பிரசங்கிக்கும் பொழுது, பரிசுத்தத்தை குறித்து பிரசங்கிக்கும் பொழுது கண்ணீரோடு கூட பிரசங்கித்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அப்போ ஆண்டவர் முன்கூட்டியே இந்த காரியத்தை சபைகளிலே விளங்க பண்ணி இருக்கிறார். இந்த கொரோனா வைரஸ் வருவதற்கு முன்பதாகவே நம்முடைய சபைகளிலே டிவியில் ஒவ்வொரு வியாதிகள், ஒவ்வொரு காரியத்தையும் நாம் போட்டு காண்பித்து கர்த்தருடைய பிள்ளைகளை முழங்காலிலே நிற்க வேண்டும் என்று சொல்லி பாரப்படுத்தினது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இது சமீபமாக, அதிக குறிப்பாக இந்த ஆண்டில் அதிகமாக நானும் சில நேரத்தில் நினைத்தேன், வயதானவர்கள் இருக்கிறார்களே, சிலரெல்லாம் நெடு முழங்காலில் ஆராதனை நிற்கும் பொழுது எனக்கு நம்ம ஏன் இதை இவ்வளோ அழுத்தி சொல்கிறோம், அவங்களுக்கு சேரில் கூட ஒழுங்காக உட்கார முடியல, ஆனாலும் கூட அவர்கள் நீங்கள் முழங்கால் படியிட்டு நெடு முழங்கால் என்று ஊக்கத்தோடு பாரத்தோடு பிரயாசப்பட்டு ஜெபித்ததையும் நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ ஆண்டவர் முன்கூட்டியே நம்மை ஜெபத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் பாரப்படுத்தினார். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கொரோனா வருவதற்கு முன்பதாகவே நாம் உங்களுக்கு ஒரு நாள் ஆலயத்தில் 2 வாரம் அதை சொல்லினேன். அது ஒரு வாரம் உங்கள் கைகளை எப்பொழுதும் சோப்பு போட்டு கழுவ வேண்டும் என்று சொல்லி ஒரு அறிவிப்பை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அதை கேட்டு சிலர் அதை கடைபிடிக்க ஆரம்பித்தீர்கள். ஞாயிற்றுக்கிழமை சொல்லி செவ்வாய்க்கிழமை பேப்பரில் வாசித்ததை நீங்கள் இடத்துல காண்பித்து கொடுத்தீர்கள். ஒரு பைப்பு படம் போட்டு அதை சோப்புனால் கழுவுறதை கண்டு கவனித்தோம். அப்போ தேவன் சபைகளுக்கு, குறிப்பாக ஊழியர்களுக்கு முன்கூட்டியே ஆண்டவர் அதை விளங்க பண்ணினார். அடுத்த வாரம் 2 வாரம் கழித்து, ஸ்தோத்திரம், கடைசி இந்த சபையில் நடந்த கடைசி வாரத்தில் நினைக்கிறேன், திடீரென்று சொல்லி நான் அறிவிப்பில் சொன்னேன், கண்ணை தொட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, வாயில் கை வைக்கக்கூடாது, ஆமாம், கண்ட இடத்துல நீங்கள் அசிங்கப்படுத்தக்கூடாது, ஆமாம், இப்படியெல்லாம் சில காரியத்தை நான் அதை இன்றைக்கும் அது நம்முடைய ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க, அதில் இருக்கும். அது இந்த கடைசி இந்த சபையில் ஆராதித்து கடைசி வாரத்தில் அதை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இதெல்லாம் நான் திரும்ப திரும்ப சபைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசும் பொழுது நான் வீட்டில் சென்று யோசித்தேன், ஏன் இதெல்லாம் ஆண்டவர் பேசுகிறார் அப்படின்னு. எனக்கு அதை சரியாய் புரிந்து கொள்ள முடியல. ஆனால் தேவன் ஒரு நோக்கத்தோடு கூட அவைகளை விளங்க பண்ணினார் என்பதை நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த நாட்களிலே ஆண்டவர் சபையை, தேசத்தை ஆமென் துரிதப்படுத்துகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் பரிசுத்தத்திற்காக அவர் துரிதப்படுத்துகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. காரணம், நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் யார்? அவர் பரிசுத்த. வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது, வாசிக்கலாம். அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகு உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள, வேதம் அழகாய் சொல்லுகிறது, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. ஆமென். இந்த சம்பவம் அதிகமாக, இந்த வசனத்தை நாம அதிகமாய் காதுகளிலே கேட்டிருக்கிறோம். பல ஆராதனை நேரங்களிலே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே ஒரு காரியம் நாம் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் பரிசுத்தராக இருக்கிறார். ஆகவே பரிசுத்தமுள்ள தெய்வத்திலிருந்து நன்மைகளை பெறுவதற்கும், அவருடைய பிரசன்னத்தை உணர்வதற்கும், அவருடைய சமூகத்தில் குற்றமற்றவராய் நிற்பதற்கும் தேவன் உங்களையும் பரிசுத்தத்தை விரும்புகிறவராய் இருக்கிறார். பரிசுத்தத்தை தேவன் எதிர்பார்க்கக்கூடியவராய் காணப்படுகிறார். காரணம், அவர் பரிசுத்தர். திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி பரலோகத்தின் காரியங்களை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி விளங்க பண்ணும் பொழுது 3வது வசனத்தை கூட ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. ஆமென். 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த பகுதியை நீங்கள் வீடுகளிலே தொடர்ச்சியாய் வாசித்து பாருங்கள். அங்கே 4 ஜீவன்கள் இருந்தது அப்படின்னு வாசிக்கிறோம். முதலாவது ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாகவும், 2வது ஜீவன் காளைக்கு முகத்து ஒப்பாகவும், 3வது ஜீவன் மனுஷ முகத்திற்கு ஒப்பாகவும், 4வது ஜீவன் கழுகுக்கு ஒப்பாகவும் காணப்படுகிறது. இந்த 4 ஜீவன்களுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவைகள் பறந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பரலோகத்திலே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிறதான அந்த 24 மூப்பர்களும் தன்னுடைய தலையிலிருந்தான கிரீடங்களை கீழே இறக்கி வைத்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறார்கள். அதை குறித்து ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 11வது வசனம், கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். ஆமென். கரம் தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாம் செலுத்துகிற கனம், நாம் செலுத்துகிற மகிமை எல்லாவற்றுக்கும் பாத்திரர் அவரே. காரணம், அவரே இந்த அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவராய் இருக்கிறார். உலக நாடுகளுக்கெல்லாம் தெய்வமாய் காணப்படுகிற ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்திருக்கிறார். அவரைதான் பரலோகத்தில் சேனைகளின் கர்த்தர்
பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதைதான் தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த அருமையான கால வேளையில அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேசம் முழுவதும் பயங்கரமாய் கலக்கத்துக்குள் போராட்டத்துக்குள் நொறுங்கிக் கொண்டிருக்கிற நாட்களிலே தேவன் ஜனங்களை குறித்து என்ன எதிர்பார்க்கிறார்? நான் பரிசுத்த. இன்னும் அழகாய் வேதம் சொல்லுகிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்களை வாசிப்போம். நீங்கள் முன்னே உங்களுடைய அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின் படி மேல் நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். ஆமா, இன்றைக்கு தேவனுக்கு தேவை. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், ஒருவேளை ஏதாவது தீமையான பழக்கத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம், ஒருவேளை விட முடியாத பாவங்கள் இருக்கலாம், ஒருவேளை விட முடியாத குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். காரணம், அங்கே வேதம் சொன்னது போல பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தராய் காணப்படுகிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவன் பாவத்தை பாராத சுத்த கணராய் இருக்கிறார். ஆகவே பரிசுத்தத்தை விரும்புகிற தெய்வமாய் இருக்கிறார். பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது சிலர் நினைக்கிறார்கள், நான் என்ன விதமான பாவங்கள் ஒன்று செய்யவில்லையே, அப்படியெல்லாம் இந்த வாழ்க்கை இல்லையே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில ஆண்டவரை அறிந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒரு மூட பழக்கமான காரியங்கள் இருக்குமே ஆனால் அதுவே ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவமாய் இருக்கிறது. ஒருவேளை பில்லி சூனியம் பண்ணுகிற அதை நம்புகிற குணம் இருக்குமே ஆனால் அது தேவனுக்கு பிரியமில்லாத பாவமாக இருக்கிறது. ஒருவேளை தேவன் சொல்லுகிறதை கேட்காமல் கண்டு கொள்ளாமல் இருப்பீர்களானால் அதுவே பாவமாக இருக்கிறது. இந்த ஆண்டவர் பாருங்க, லேவியராகம புஸ்தகத்தை நீங்கள் தொடர்ச்சியாய் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே ஆண்டவருக்கு என்னென்ன பலி செலுத்தினார்கள், எப்படிப்பட்ட பலிகள் தேவனுக்கு செலுத்தப்பட்டது என்பதை அங்கே அழகாக ஒவ்வொரு அதிகாரத்திலும் வாசிக்க முடிகிறது. அந்த ஒவ்வொரு பலிகளுக்கு பிறகும் அங்கே சொல்லப்படுகிறது, பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் எனக்கேற்ற. வாசிக்கும் ஒரு வசனத்துக்கு ஞாபகத்திற்கு 20வது அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. எனக்கு அந்த வேதம் என்ன எதிர்பார்க்கிறார்? நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறபடிக்கும். அங்க வேதம் இன்னொரு வார்த்தை ரொம்ப அழகாய் குறிப்பிடப்படுகிறது. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கும் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். உங்களை நான் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம், அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருந்தோம், மூட பழக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆண்டவர் என்ன செய்தார்? பிரித்தெடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் டைம்ல 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது மாறுபாடுடைய சந்ததியை விட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை நீங்கள் முடிந்தவர்கள் வீடுகளிலே நீங்கள் சென்ற வசனங்களை வாசியுங்கள். வேதாகமத்தை எடுத்து ஆராதனை முடிந்த பிற்பாடு இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை முதல் அதிகாரங்களை தொடர்ச்சியாய் வாசியுங்கள். அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அநேக காரியங்களை அந்த முதல் அதிகாரத்திலும் 2ஆம் அதிகாரங்களிலும் நாம் அறிந்து கொள்ள முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? நீங்கள் என்னுடையவர்களாயிருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனத்திலிருந்து பிரித்தெடுத்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் காணப்படுகிற ஜனங்கள் அவருடையவர்களாய் இருக்கும்படியாக அவர் நம்மை பிரித்தெடுக்கிறவராய் இருக்கிறார். காரணம், அவர் பரிசுத்தர். அந்த தேவ சமூகத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து தேவ சமூகத்திலே அமர்ந்து, ஒருவேளை நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் சோத்திர ஜெபத்திலே காத்திருக்கலாம்,
அப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் பரிசுத்தத்தை எதிர்பார்க்க. அடுத்த வசனத்தை கூட வாசிப்போம். 20ஆம் அதிகாரத்துல ஒரே ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறேன். கடைசி வசனம் லேவியராகமம். அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவருமாய் இருக்கிற புருஷனாகிலும். அல்லேலூயா. இங்கே சில காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் காரியங்கள் உங்க வாழ்க்கையில காணப்பட்டாலும் அது தேவனுக்கு அது விரோதமான பாவமாய் இருக்கிறது. நான் சொல்லுகிறது உங்களுக்கு நன்றாக புரியும் என்று நம்புகிறேன். அப்ப தேவன் மீண்டும் மீண்டுமாய் நம்மை பாரப்படுத்துகிற ஒரு முக்கியமான செய்தி என்ன நம்ம வாழ்க்கையில இருக்குதோ இல்லையோ, தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பரிசுத்தம். அங்க அழகாய் சொல்லுகிறது, எனக்கு ஏற்ற பரிசுத்தம். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய சூழ்நிலைகளை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவேதான் கடந்த நாட்களிலே நம்ம சொன்னது போல இந்த வாட்ஸ்அப், இந்த பேஸ்புக், இதெல்லாம் வாலிபர்கள் எப்படி மூழ்கி இருக்கிறார்கள். சபைக்கு வரக்கூடிய வாலிபர்கள் அதில் விலகி இந்த பாவத்தில் மூழ்கி இருக்கிற ஜனங்களுக்கு, மூழ்கி இருக்கக்கூடியதான வாலிபர்களுக்கு நாம் ஒரு எடுத்துக்காட்டாய் வாழ வேண்டும் என்று சொல்லி பாரப்பட்டு கண்ணீரோடு கூட பிரசங்கித்ததையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒரு நோக்கத்தோடு கூட இந்த உலகத்தில் தேவன் உங்களையும் என்னையும் கொண்டு அவருடைய நாமத்துக்கு மகிமையாய் வாழும்படியாகவும் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். அதை நீங்களும் நானும் நன்கு புரிந்து தேவனுடைய விருப்பத்தை அறிந்து செயல்பட ஆரம்பிப்போமானால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் தேசத்தில் இனி வருகின்ற நாட்களில் சாதாரணமாய் இருக்க மாட்டோம். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய ஆரம்பிப்பார். பழைய ஏற்பாட்டின் நாட்களிலும் புதிய ஏற்பாட்டின் நாட்களிலும் தேவன் ஒவ்வொரு மனிதர்களையும் தெரிந்து கொள்ளும் பொழுது ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட தெரிந்து கொள்கிறார். அவர்களை தெரிந்து கொண்ட விதம் ஒருவேளை சாதாரணமான நிலைமைகளாக இருக்கலாம். குறிப்பாக சவுல் என்ற ராஜாவை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அதை பற்றி ஸ்தோத்திரம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 20-21 மாத்திர வாசிப்போம். 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. ஆமென். கவனிப்போம். சவுல் கழுதையை தேடி போன அந்த சவுலை ஆண்டவர் பெரிய திட்டத்தோடு கூட தெரிந்து கொண்டு ஆண்டவருடைய மனதில் இருக்கிறதான விருப்பத்தை அந்த சவுலுக்கு சொன்ன போதும் கூட தேவன் சவுலை குறித்து என்ன விரும்பினாரோ அதை அவன் செய்வதற்கு அந்த சவுல் சரியான விதத்தில் தன்னை ஆண்டவருக்கு நேராக ஒப்பு கொடுக்கவில்லை. ஆகவே சவுலுக்குள் இருந்த ராஜ்யபாரம் பிடுங்கப்பட்டு அது தாவீதின் கைக்கு போனது என்பதை நாம் அறிந்திருக்கிற வேத வசனங்கள். சிம்சோனை குறித்து நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மிக தெளிவாக முதலாவது அவருடைய பெற்றோர்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசிக்கலாம் அந்த வசனத்தை கூட நான் அறிமுகப்படுத்தி நான் முடிக்க விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய தூதனானவன் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவரை நோக்கி இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானம் குடியாதபடி. அங்க கவனிப்போம். பெலிஸ்தருடைய கைகளுக்கு தேவ ஜனங்களை விடுதலை ஆக்கும்படியாக ஒரு மனிதன் ஆண்டவருக்கு தேவை. கவனிங்க, அந்த மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். ஆகவே அந்த மனோவாவுடைய வீட்டுக்கு சென்று அங்கே அவங்களோடு கூட ஆண்டவர் இடைபடுகிறதையும் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லியும் பிறக்கக்கூடிய மகனை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே விளங்க பண்ணுகிறதை பார்க்கிறோம். அதே அதிகாரத்தில் 13-14 வசனங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக வாசிக்கும் பொழுது அங்கே
மனோவா தேவ சமூகத்தில் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் சொன்னது போலவே அந்த சிம்சோனுக்குள்ளே ஒரு விசேஷித்த ஆவியின் மகிமை காணப்பட்டது. உலகத்தில் இல்லாத எந்த ஒரு மனுஷனுக்கும் இல்லாத ஒரு பலனை கர்த்தர் கொடுத்து, நீங்க அந்த காரியங்களை நீங்கள் வீடுகளிலே சென்று அதிகாரிகளை வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் எப்படி ஒரு வினோதமான முறைகளிலே வித்தியாசமாய் ஆண்டவர் சிம்சோனை பயன்படுத்தினார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் கூட அந்த சிம்சோன் தேவன் அவர் மேல் வைத்ததான அனைத்து நோக்கங்களையும் மறந்து, திட்டங்களை மறந்து, தேவனுடைய எதிர்பார்ப்பை மறந்து தன் வாழ்க்கையை பாவத்துக்கு நேராக வழிநடத்தி விட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு கூட தெரிந்து வைத்திருக்கிறார். தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் உங்க மூலமாய், என் மூலமாய் தேசத்தில் வெளிப்பட வேண்டுமானால் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பரிசுத்தம், தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பயபக்தி, தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம் நமக்கு தேவைப்படுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இன்னும் சில வசனங்கள் எனக்கு ஞாபகம் வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம் என்னன்னு பாருங்க. கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம். யார் உமக்கு பயப்படாம, எவ்வளவு அழகாக திவ்ய வாசனை யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அங்கே அவர் சொல்லுகிறார், யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம். தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின. ஆமென். கர்த்தர் சீக்கிரமாய் இந்த வார்த்தைகளை தேசத்தில் நிறைவேற்றுவதற்கு அவர் ஆயத்தமாகிவிட்டார். இந்த வசனங்கள் தேசத்தில் பலிப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமாகிவிட்டார். அதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் எதிர்பார்க்கிறார். ஐயா, நான் முதியவராய் இருக்கிறேன், நான் வயதானவளாய் இருக்கிறேன், இப்படிங்க என்னை கொண்டு ஆண்டவர் என்ன செய்வார்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். நீங்கள் முழங்கால் படியிட்டு கண்ணீர் பிடித்து ஜெபிக்கிற ஜெபம் இருக்கிறதே, அது சாதாரணமானது அல்ல, அது பெரிய காரியத்தை செய்யும். ஒரு முறை ஒரு ஆண்டவரை அறிந்த ஒரு தேவ மனிதர் ஒரு தரிசனத்தை கண்டாராம். அந்த தரிசனத்திலே அவர் இந்த பூமியிலே மரிப்பதாகவும் அவர் பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்படுகிறார். அங்கே அவருக்கு ஒரு இடம் கொடுக்கப்படுகிறது. இன்னொரு தாயார் அந்த ஆலயத்தில், வயதான ஒரு தாயார், ஏழ்மையான ஒரு தாயார், அவர்களும் அங்கே மரிக்கிறார்கள். அவரும் அந்த வயதான தாயாரும் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ரெண்டு காரியத்தை பார்க்கிறார். அதுல இந்த தேவ மனிதர் ஒரு இடத்துல அமைதியாய் இருக்க வைக்கிறார்கள். ஆனால் அந்த தாயை அந்த பரலோகம் வரவேற்கிறது. நிறைய வார்த்தைகளை சொல்லி உற்சாகப்படுத்துகிறார்கள். நிறைய கிரீடங்களை அந்த தாயாருக்கு கொடுக்கிறார்கள். அழகான ஒரு அறைக்கு தேவ தூதர்கள் அந்த தாயை அழைத்து சென்றார்கள். அது பார்ப்பதற்கு அத்தனை அழகுள்ளதாய் காணப்பட்டதா. எல்லா தேவ தூதர்கள் வந்து இந்த தாய் இடத்திலே ஸ்தோத்திரம், உற்சாகமான காரியங்களை சொல்லி சந்தோஷப்படுகிறார்களா. திடீரென்று சொல்லி அந்த தரிசனம் மறைந்து விட்டது. அந்த தேவ ஊழியக்காரர், ஆண்டவரே, எத்தனையோ ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என் மூலமாக, எத்தனையோ ஊழியர்களை செய்தனே, என்னை விடவும் இந்த ஏழை தாய்க்கு இவ்வளவு கணம் பரலோகத்தில் இருக்கிறதே என்று சொல்லி யோசித்த பொழுது ஆண்டவர் ஞாபகப்படுத்தினாராம், இந்த தாய் தான்
உங்களுடைய ஊழியம் வளர்வதற்கு இந்த தாய் தான் காரணம். அவங்க வடித்த கண்ணீர், இந்த ஜனங்களுக்காக கண்ணீரோடு இருக்கிற, வேதனோடு இருக்கிற, பாரத்தோடு இருக்கிற ஜனங்களுக்காக வடித்த கண்ணீரின் ஜெபம் ஒவ்வொன்றும் இதோ என் சமூகத்தில் இருக்கிறது சொல்லி அங்கே ஆண்டவர் விளங்க பண்ணுவதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு யூஸ்லெஸ் என்று சொல்லி ஒருவரும் கிடையாது. எந்த ஒரு தேவப்பில், ஒருவேளை சிறு பிள்ளைகளா இருக்கலாம், ஒருவேளை வாலிபனா இருக்கலாம், ஒருவேளை குடும்ப திருமணம் முடித்தவளா இருக்கலாம், ஒருவேளை வயதானவளா இருக்கலாம். யார் ஆண்டவருடைய இருதயத்தின் ஏக்கத்தை அறிந்து கொண்டு தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவருக்கு மகிமையாய் தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மை ஆண்டவர் அந்த காலத்திலிருந்து அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் எத்தனை விசேஷித்தவர்கள் பாருங்கள். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஆராதனையின் காலை வேளையில ஆண்டவரே ஒரு தீர்மானம் எடுங்க. நான் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தையும் யோசிக்க மாட்டேன். ஒருவேளை என் மூலமாக யாருடைய மனசும் இனிமேல் உடைக்கப்படக்கூடாது. என் வீட்டு பாருங்க, இந்த லீவு நாட்களிலே எத்தனையோ அறிவிப்புகள் சொல்லப்படுகிறது. சிலர் அதை கேட்டு ஆண்டவருக்காய் வாழ பிரயாசப்படுகிறார்கள், சிலர் அதை சரியாய் கவனிக்கிறது இல்லை. ஒருவேளை நீங்கள் மாலையிலே உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே பாதப்பட்டு ஜெபிக்கலாம், அது மிக சந்தோஷமான ஒரு காரியம்தான். ஆனாலும் கூட இடப்பட்ட நாட்களிலே எத்தனை வீடுகளிலே தேவனுக்கு பிரியமில்லாத சினிமா நாடகங்கள் தவறாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. பகலிலே நாம் உற்சாகப்பட்டு சினிமாவுகளை பார்க்கிறோம், நாடகங்களை பார்த்து பயங்கரமான சந்தோஷம், உலக பிரகமான சந்தோஷம் வாழ்ந்துவிட்டு மாலையிலே நீங்களும் முழங்கால் படியிட்டு ஜெபித்து கண்ணீர் வடிப்பீர்களானால் இதற்கும் அதற்கும் எந்த சம்மதமும் கிடையாது. ஆண்டவரை பாரப்படுத்துறது உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் எதிர்பார்க்க, அதான் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஒருவேளை உங்களுடைய கண்களிலே தார தாரையாக அந்த நிகழ்ச்சிகளை பார்த்து ஜெபிக்கும் பொழுது ஒருவேளை கண்ணீர் வரலாம். பகல் நேரத்தில் இந்த பகல் நேரத்தை எப்படி செலவழித்துக் கொண்டிருந்தோம்? சினிமாக்களை பார்த்து, அங்கே பார்க்கிற நிகழ்ச்சிகளை பார்த்து. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் அப்படி இல்லாதிருப்பீர்களானால் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துகிறேன். ஒருவேளை அறியாமையினால பகல் நேரங்களை தாயக்கட்டுகளை விளையாண்டு கொண்டு, அதிக நேரங்கள் கேரம் போர்டுகளை களியாட்டுகளை விளையாண்டு கொண்டு பல சூழ்நிலையில நீங்கள் இருந்திருப்பீர்களானால் இன்றைக்கு தேவ சத்தம் உங்களுக்கு நேராக வருகிறது. காலம் கடைசி காலங்கள், ஒரு கர்த்தருடைய வருகையின் நாட்களிலே இருக்கிறோம். நீங்கள் ஆண்டவருக்கு தேவை என்பதற்காக ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். நீங்கள் நானும் கர்த்தருக்கு பரிசுத்த சந்ததியாய் தேவை. அதை வேதம் சொல்லுகிறது. மீண்டும் வசனத்தை கூட வாசிக்கலாம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் கடைசிக்கு முந்தின வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் நீங்களும் அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் தேவை. ஆகவே நீங்கள் என்னுடையதாய் இருக்கும்படி நான் உங்களை மற்ற ஜனத்தை விட்டு பிரித்தெடுத்தேன். ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை பரிசுத்தத்திற்காக என் உயிர் போனாலும் வாழ்வேன் என்கிற துடிப்பு இந்த நாட்களில் தேவை. பிரியமானவர்களே, இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளிலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை சோத்திரம் பேசுகிறார் என்று சொல்லி நீங்கள் உணர்த்தப்பட்டு
ஆண்டவருடைய சமூகத்திலே காணப்படுங்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் நான் ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்தை அசைக்கும். பதில் வரும். எகிப்தின் ஜனங்கள் வாழ்ந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சு தேவ சமூகத்தில் எட்டினது என்று வாசிக்கிறோம். பரிசுத்தத்தோடு கூட தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாய், ஆமே, தேவ சமூகத்தில் தேவ பிரசன்னத்தில் கண்ணீர் விட்டு ஜெபிப்போமானால் அந்த ஜெபம் பயனுள்ளதாய் மாறும். கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். மீண்டும் வாசிக்கலாம். அந்த 1 பேதுருவின் புஸ்தகத்துக்கு மீண்டுமாய் கடந்து செல்வோம். 2:9-10 சீக்கிரம் வாசிப்போம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ஆமே சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதி. உங்களுக்கு எனக்கும் வேதத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாய் தேவ வார்த்தை வருகிறது. பரிசுத்த ஜாதி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை என்னை அப்படி எதிர்பார்க்கிறார். என் மகன் பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாயா? என் மகன் பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த சபை பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சபை. இந்த பரலோகம் அங்கீகரிக்க வேண்டும். எப்படி யோபு பக்தனை பற்றி ஒரு சாட்சி ஆண்டவர் சொன்னார், அதுபோல உங்களையும் என்னையும் குறித்து பரலோகம் சாட்சி சொல்ல வேண்டும். எத்தனை பேர் ஒரு வாழ்க்கை ஆண்டவர் ஒப்பு கொடுப்பீங்க? இன்னைக்கு ஒரு பெரிய தீர்மானம் எடுப்போமானால் நம்முடைய ஜெபம் இதுவரை இருந்த ஜெபத்தை போல அல்ல, அது மகிமையாய் மாறும். ஜெபத்தை கேட்கிறவர், சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், ஜெபத்தை கேட்கிறவரே என்று சொல்லி. இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் சொன்னதை நீங்கள் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். பரிசுத்தத்தோடு கூடிய ஜெபம் தான் வல்லமை உள்ளதாக இருக்கும். பரிசுத்தத்தோடு கூடிய நாம் ஜெபிக்கும் பொழுதுதான் அது பரலோகம் அங்கீகரிக்கும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்ட ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். நிச்சயமாய் உங்களுக்கு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். ஜெபித்த யாரையுமே ஆண்டவர் புறம்பே தள்ளுவதே கிடையாது. அன்னால் தேவ சமூகத்திலே வந்து கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறார்கள். ஒரு பதில் வருகிறது, கடினமான பதில் தான், அதெல்லாம் பொறுப்பு. அப்படியெல்லாம் ஆண்டவரே நான் மனம் கிளேசமுள்ள ஸ்திரீ என்று சொல்லி தாழ்த்தி ஜெபித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்ட பிரகாரமாகவே அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொல்லி 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபம் வீண் போகாது. பைபிளில் சொல்லப்பட்ட ஆமேன் ஊக்கத்தோடு பாரத்தோடு கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் பொழுது தேசத்துக்கு ஒரு சேவம் வரும். அதற்கு முன்பதாக தன்னை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமானால் இந்த காலை வேளையில் இந்த ஆராதனையில் தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு தேவ வார்த்தைகள் கடினமானதாக இருந்திருக்கலாம். இந்த வசனத்தை கேட்கும் பொழுது உங்கள் இருதயம் தொடப்பட்டு இருக்கலாம். சோர்ந்து போக வேண்டாம். நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு பதில் கொடுப்பார். நீ உங்களை ஒப்பு கொடுப்போம். என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன், ஆண்டவருடைய சமூகத்தில் முழுமையால் ஒப்பு கொடுப்போம். எல்லார் மூலங்கள் படியிடுங்க. புண்ணியங்களை அறிவிக்கும்படி ஆசாரிய ராஜரீக கூட்டமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருக்கிறீர்கள். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு இந்த கால வேளையில் உங்கள் வீடுகளில் உட்கார்ந்து சிறியவர்கள் பெரியவர்கள் ஆராதித்து தேவ வசனத்தை கேட்டீர்கள் அல்லவா? ஆண்டவர் நம்ம என்ன எப்படி எதிர்பார்க்கிறாருன்னா, பரிசுத்த ஜாதி, பரிசுத்தத்தை விரும்புகிறவர்கள் எல்லாவற்றிலும் ஒரு சுத்திகரிப்பின் ஆராதனையாய் மாறட்டும். இந்த குறைவெல்லாம் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லா நாளுடைய சமூகத்தில் அறிக்கைப்படுவோம். என்னை கழுவுங்கப்பா, ஒரு விஷயம் கூட கழுவுங்க.
என் ஜெபம் வீணான ஒரு ஜெபமா அல்ல, தேவன் அங்கீகரிக்கிற ஜெபமாக. கடந்த நாட்களிலே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது போல, தேவ சமூகத்தில் என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாமே ஆண்டவர் முன்கூட்டியே சபையில் விளங்க பண்ணி இருக்கிறார். அந்த கடைசி வாரங்களில் சொல்லப்பட்ட அனைத்தையுமே இந்த நாட்களில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை விரும்புகிறார், கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். கர்த்தருடைய எதிர்பார்ப்பு பிரைஸ் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லி இந்த காலை ஆராதனையில எங்களோடு இடைப்பட்டீங்க அப்பா. எங்கள் ஜெபங்கள், எங்கள் முறையீடுகள், எங்கள் கூக்குரல், எங்கள் அங்கலாய்ப்பு, எங்கள் கண்ணீர்கள் தேவ சமூகத்தில் எட்ட வேண்டுமானால் அதுக்கு மூல காரணம் பரிசுத்தம் ஐயா. பரிசுத்தம் இல்லாமல் ஜெபிக்கிற ஜெபத்துல நீர் பிரியப்படுகிற தெய்வம் அல்ல. ஒருவேளை இந்த காலை வேளையிலும் என்ன நோக்கத்தோடு கூட இந்த வார்த்தைகளை தெய்வமே நீர் எங்களோடு பேசினீர் என்பது நாம் இதுவரை அறிந்திராமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு எங்களோடு இடைப்பட்டிருக்கிறீங்க. ஒரு விஷயம் கூட இந்த காலை ஆராதனையில என் பிள்ளைகளோடு இடைப்பட்டிருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே, வருகை சீக்கிரமா இருக்கிறது. அந்த வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த காலையில் பேசுகிற வார்த்தைக்கு நன்றி அப்பா. நன்றி, கொடானபடி நன்றி அப்பா. இந்த வார்த்தைகள் வீணாய் திரும்பி வெளியே போகாத ஆண்டவரே, சத்தத்தை கேட்டவுடைய பிள்ளைகள் கண்ணீரோடு ஒப்பு கொடுக்கிறாங்க. உள்ள உடைந்தவர்களாய் ஒப்பு கொடுக்கிறாங்க. இன்றையிலிருந்து ஜெபத்துல ஒரு மாற்றம், ஜெபத்துல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, தேவ பிரசனம் நிறைந்திருப்பதற்காக நன்றி அப்பா. நீர் அப்படியே உடைய பிள்ளைகளை நீ மாற்றிக்கொண்டிருக்கிறீர். இந்த காலையில இந்த வசனத்தின் மூலமாய் உருவாக்கி கொண்டிருக்கிறீர் அப்பா. கோடி நன்றி சொல்லுகிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்பா. உடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு குறைவு நீர் வைக்கிறவர் அல்ல. இந்த சத்தத்தை கேட்ட பிள்ளைகள் ஆவி ஆத்துமாவில் ஒரு விடுதலை, சரீரத்தில் ஒரு விடுதலை. இந்த வாரம் நினைப்பதற்கு மேலாக உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க போகிறீர். நன்றி அப்பா. எங்கள் தேசத்துல ஒரு பெரிய மறுரூபத்தை உண்டாக்க போகிறீர். நமக்கு நன்றி. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போக போவதற்காக நன்றி. துக்க நாட்கள் முடிந்து போயினு சொன்னீரே, அப்படிப்பட்ட வாரமாய் நீர் வைக்க போவதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை அற்புதமாய் சந்தித்து நடத்தும். ஜெபத்தில் என்ன காரியத்தை கேட்கிறார்களோ அப்படியே நிறைவேறுவதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசம் ஒரு செழிப்பை காணட்டும். சீக்கிரமா வேலைகளுக்கு தங்கள் தங்கள் பணிகளை செய்வதற்கு தேசத்தில் ஒரு அறிவிப்பு வெளியாகட்டும் அப்பா. ஒருவேளை ஒரு மாத காலங்களாக வீட்டில் இருந்திருக்கிறோம். நீ வேலைக்கு போய் எப்படி கடலை கட்டுவதுன்னு சொல்லி கவலையோடு இருப்பார்கள். ஆனால் ஆண்டவரே, அவங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறீர்கள். காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறதப்பா. எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும்
பலப்படுத்துவோம். உம்முடைய கரத்தால் ஆகும் என்று வாசிக்கிறோமே. நீர் பலப்படுத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் மேன்மைப்படுத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கு வேண்டிய நன்மைகளை செய்யுங்கப்பா. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இந்த ஆராதனையில ஒரு விஷயம் கூட பாதிக்கப்பட்ட ஜனங்களை நினைவு கூர்ந்து ஜெபித்திருக்கிறோம். நல்ல பதிலை நாங்கள் கேட்கட்டும். எல்லா ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறையா. கிராமங்களிலே பல சூழ்நிலைகளிலே என்னை போல ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிறோம் ஐயா. நீர் போஷிக்கிறீர், உமக்கு நன்றி. நாங்கள் சீக்கிரமாய் ஆராதனையில ஆலயத்திலே சென்று என் ஜெப வீட்டு என் ஜனங்களை மகிழ பண்ணுவேன் சொல்கிறேன். மகிழ்ச்சியோடு ஆனந்த சத்தத்தோடு ஆராதனை செய்ய சீக்கிரமாய் நாட்களை தாரும். உமக்கு நேராக எங்களையும் சுவாச குடும்பங்களையும் சக ஊழியர்களையும் எங்கள் தேசத்தையும் உலக நாடுகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் ஆளுகை செய்ய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம் விசுவாச குடும்பங்கள், எங்கள் தேசம், எல்லா ஜனத்தின் மீதும் இந்த நாட்களில் மாறாமல் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் கையை பிடிச்சு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி சந்தோஷமாய் வாழ்த்து சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நல்லவர்.